ஹெல்த் பத்தின அவேர்னஸ் இப்போ பொதுவா எல்லா மக்களுக்குமே நெறைய வந்துட்டுருக்கு. அது நல்ல விஷயம் தான். பட் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு முக்கியமான ஹெல்தியான விஷயம் என்ன அப்டின்னா, சன்லைட். நம்மளோட வேலை மும்முரத்தில நம்ம சன்லைட்ட மறந்துட்டே இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ காலையில எந்திரிக்கிறோம், கடகடன்னு கெளம்புறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் சூசிங் எ கார். இல்லைன்னா சன்லைட்டே படுறதில்ல. நேரா போய் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள பூந்துர்றோம். ஃபுல் டே அங்க தான் இருக்கிறோம். ஏசி போயிட்டுருக்குது. ஈவினிங் 6க்கு மேல தான் வெளியில வரோம். ஸோ மெனி ஆஃப் அஸ் ஆர் நாட் கெட்டிங் இனஃப் சன்லைட் இன் அவர் லைஃப் டைம். இது ரொம்ப ரொம்ப கெடுதல். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து நம்மளோட போன் ஹெல்த்து, மசில் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் டி வந்து இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கால்சியம் ஃபார்மேஷன் இன் அவர் போன். இந்த சன்லைட் எப்போ இருந்தா நமக்கு விட்டமின் டி நல்லா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 11 to 2 o'clock மத்தியான நேரம். பட் என்ன பண்றோம், இந்த மத்தியான நேரத்துல தான் நம்ம வந்து இன்டோர்ஸ்ல இருக்கிறோம். அது நம்மளால அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ விட்டமின் டி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ஹாலிடேஸ்லயாவது சாட்டர்டே சண்டேஸ்லயாவது அந்த 11 to 2 மணி நேரம் கொஞ்சம் வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் வில் பி அ குட் ஐடியா. முக்கியமா சொல்லப்போனா நல்ல தூக்கம் வரும். நீங்க வந்து வெயில்ல நாள் பூரா அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா, நைட் கம்முன்னு படுத்து தூங்கிடுவீங்க. இதே நாள் பூரா இன்டோர்ஸ்ல ஒரு வேலையும் செய்யாம இருந்தா நைட் தூக்கமே வராது. ஸோ சன்லைட் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கும் சன்லைட் ரொம்ப முக்கியம். நல்ல ஜாலியா ஹாப்பினஸ் உருவாக்குறதுக்கு இந்த சன்லைட் ரொம்ப அவசியம்.